ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சார் கூப்பிட சொல்லியிருந்தாங்க. really sorry, அந்த பேசின அதே ஒரு இதுல சொல்லிட்டேன். சாரி சாரியா. இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அந்த படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அப்படின்னு பதில் வாங்க ரங்கநாள் ஃபஸ்ட்டாக வந்தார். கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன். அண்ணே என்ன காத்திருக்கா தெரியலையேன்னு. அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைன்னு என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வரேன், ஏன் பயந்துடான்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்க. அதுன்றது உங்களுக்கு பெருந்தன்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கொடுப்பேன், அது எனக்கு ஹெல்ப் ஆச்சு. இதெல்லாம் பெரிய ஹீரோ யாருமே இதில் ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்கள் ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ. எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ. நண்பு அப்படின்ற ஒரு பெயரை வந்து எல்லாருமே சொல்லி சொல்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ சோ மச் சார், ஒரு நல்ல மனிதரா இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் a few words from you. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார். இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அந்த படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். தோல்வியை ஒத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ஒத்துக்கணும். தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லனை அடிச்ச அவர்னால, என்னால், சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதுலாம் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியடையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல. பட் என்னன்னா ஒரு இது இருக்குமா, இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் வந்தாலும் இதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார். ஓடிடி விற்கலை, எதுவுமே இதாகலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே, இது என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விட்டார். படம் நல்லாவா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பமாக இது 3வது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் ஒரு தான், சிதம்பரம் சார் தான் நண்பர். நான் சிதம்பரத்துக்கு நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பாக மாட்டிக்கிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு வந்து கொடிவீரன் அப்போ ரொம்ப உதவுனார். ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு.
கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாகிடுச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு. அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டான், அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதையின் நாயனாக தான் இருப்பார். கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கதாநாயனா மறந்தாதான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கோ. அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போகல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டோம், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நல்லா இருக்காது அப்படின்றார். சார் நீங்கள் வர முடியாது, பரவாயில்ல சார் அப்படின்றார். இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காரு, நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார். சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏற்றுக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் இல்லை எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு, இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிக்கை ஷோவில் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிக்கையில் தான் ஷோவில் தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிகையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நன்றி. ரொம்ப நன்றி சார். ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு. எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது,
வெளியில வர்றப்ப நின்னு வச்சுக்க, அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்கல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால காலமாரு அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் நீ அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்க வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்க இண்டோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் வந்துச்சு. வழக்கமே விடுதலை சொல்லுமா அந்த சாவித்திரி அக்கா போன் வந்துச்சு. நீ நல்லா இருப்பாக்கா, போன ஊர் அப்பப்ப புடிச்சு இழுத்து விட்டுறா, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்சு தம்பி. அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நன்றி அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டை வெட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்புறேன் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்க செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்கை நம்மளை காப்பாற்றி அவங்க திட்ட மாட்டாங்க. வாங்க வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிடுவாங்க. என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோர்கிட்ட வந்து நின்று வந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படின்னு பயில் வாங்க ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன காத்திருக்கா தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினட்டினா சார், பெருமாண்டா, பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சாப்பிட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணி இருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். ஒரு படம் என்ன ஹலோ ஹலோ அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தை வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்துக்கும் நம்ம காலி பண்ணிடலாம் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலும் ஒர்க் பண்ணுங்க, இதுலயும் ஒர்க் பண்ணுங்க. சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமாரிச்சவங்கெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணி நியூஸ் ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்க இருந்தாலும் ஒரு உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவனை ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி
வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்றதும் அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. குமாரன் வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரன், இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடு, திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு, செந்தில் கூப்பிட்டுக்காந்து ஓடுவாரு, ஆப்பிள் பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்க நீங்க இந்த நம்பர் ரெண்டுவாரு, திருப்பி கிளம்ப எந்த நம்பர் இந்த பக்கம் போயிட்டு வரீண்டுவாரு. ஒன்னோடு சொல்வாரு, அண்ணே இப்ப எதிர்பார்த்து 3 ஓகே ஆயிடுச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே அது வருதுன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுவாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அதே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 3 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர்? அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர். இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துருச்சு. எனக்கு 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்போ ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆர்வம் ரொம்ப நன்றிங்க. உங்களை எழுப்புறதுல அற்புதமாக காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரங்க அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கும் ஓகே, இல்லை 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பு வேணாம்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் பண்ணாலும் அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல. டாக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்லை சார் சரியா சார் போதும் சார் இருங்க டாக்டர் நான் சொல்லணும் சீனுக்கு வேணுமா நம்ம அப்படிங்கிற அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்போ அண்ணன் டாக்டர்ல வச்சிருப்பாங்க, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா, அதனால எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா அவர் டேரக்டா அவங்க கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறங்க. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு கண்டுகிட்டு இருக்கணும், அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மரம் தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுகிட்டத்தை கொண்டு வாங்க, இந்த இதுப்பாக நம்ம வரப்பை போட்டு முட்டுதுங்க இது பண்ணுவாங்க. அது யாரு போக கெட்ட விட மாட்டேங்க. அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுக்கணுவாங்க. இது ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டு தூங்குவாங்க. அதே வெற்றிமாறங்க அவரை கண்டு இருப்பா அந்த கண்டுகிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்டு அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்குவேன். இது இன்னும் எப்படி போனாலும் அது அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனால் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு, உங்களை கையை கொடுத்தே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரைசனுக்கு அங்கேருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்ச எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரைசனுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவாரு கூட. அவரை பார்த்து அவரோட ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசனுக்கு அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவரு சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்த ஆமல்ல. நம்ம அடுத்ததுக்கு போறதா அவர்கிட்ட எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க. நம்ம அப்பப்போ அண்ணன் கேட்டுக்கலாம், அண்ணன் மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்ன ஆரம்பிக்கிற டேரக்டர் சார் சொல்ல சிம்பிளா இல்லை பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு நீ விட்டுருந்தா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேன்னு. கடைசியில் பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்கருக்கு பதட்டமாக தெரிஞ்ச 2 பேருமே அவர் பதட்டத்துல திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க. இப்போ சரி இது நான் எடுத்த முடிவு இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன், அவரும் சூப்பர் அப்புறமா ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டாக்டர் சார் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பாங்க, எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க.
சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமுக்கே வருவாங்க. அதுலயும் அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு அங்க வருவாங்க. சிஸ்டர் தூக்கு அவுட், அவங்க இது பண்ணுங்க, அதை உட்கார சொல்லுங்க. உட்கார்ந்து திட்டிக்கிட்டு நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டும். சென்றின் அப்படி இல்லை, அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவ்வளவுதான் ஊசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அளவு ஸ்மூத்த கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கும் டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது யாரும் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்துல ஒரு இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கவே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பச்சை பேசுனீங்க. சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்புறம் நம்ம காமெடிலாம் ஒன்று பண்ணிட்டோமோ, இந்த கதையில நானே மற்றபடி மேற்படி விஷயமே நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து அன்னைக்கு செந்தில் அடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் உங்க திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்கணே, அண்ணன் வணக்கமே காலையில வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆடுங்க, கேட்கல ரிலீஸ் ஆடுங்க, சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அந்த தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பான்னா எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுத்து 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 ரூபா வந்துருங்க, நான் சொல்ற பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் சென்டிமெண்ட் கொடுக்குறேன் அண்ணன். அதேதான் என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அந்த எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அது கொடுத்துக்கிட்டே கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் இருக்கான்னு கேட்டேன். இல்ல இந்த டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, மத்தவங்க அங்க இருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்பாரு. உண்மைக்குன்னு நீங்க இந்த படம் வெளியிருக்காங்க ஒரு பெரிய சப்போர்ட்ங்க. அதெல்லாம் இந்த எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு போகவே இல்லைன்னு கடைசியாக எல்லாருமே நான் மட்டும் இதில் துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரன்னு ரொம்ப நன்றி. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேர் தான் அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நாங்கள் போய் நன்றி சொல்லிக்கிறோங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரன் சொல்றாருங்க, இல்ல வேண்டாம் இல்ல அதாவது என்ன சொன்னாங்க, 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போலாண்டாங்க. பறந்து அடிக்குவாங்க. எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க, வேண்டவே வேண்டாம், அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதுங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமாரன்னு. அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு, நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேன்னு, காமெடியில் உங்க கூட இருக்கேன்னு, இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க எப்போதும் என் கூட இருப்பேன் நான் நம்புறேன்னு. எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வரேன், ஏன் பயங்கரான்னு சொன்னீங்க. நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய படத்தை ஆக்கி பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கொடுப்பேன், அது எனக்கு ஹெல்ப் ஆச்சு. இதெல்லாம் பெரிய ஹீரோ யாருமே இதுல ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்க ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you so much, sir. Yes. So, photography time. எல்லாரும் ஒரு போட்டோக்கு ப்ளீஸ்.